மேனிப்புலேட்டிங் ஃபிகர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒன்றை சொல்கிறார் பொன்ராஜ். தனிப்பட்ட முறையில் எதுவும் சொல்ல விரும்பல. ஆனால் சரி, பொன்ராஜ் வந்து நிறைய ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் கடைசியாக எல்லாம் ஓட்டிங் மிஷினில் போய் முடிச்சிருவார். ஒரு 3 கார்னர்ட் கான்டெஸ்ட் இங்கே நடக்குது. இப்போ பாரதிய ஜனதாவுக்கான வாக்குகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே கன்சாலிடேட் ஆகிட்டு வருது. அப்போ மீதி வாக்குகள் காங்கிரஸுக்கும் பிஆர்எஸுக்கும் மாறி பிரியுது. அப்படி இருக்கும்பொழுது தான் பிஆர்எஸை பின்னுக்கு தள்ளிட்டு பிஜேபி முன்னாடி வருது. இது வந்து நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது. ஒரு கட்டத்தில் இந்த சட்டமன்ற தேர்தல் சமீபத்தில் நடந்து முடிந்ததுலேயே பிஆர்எஸை வீழ்த்தி விட்டு பிஜேபி அங்கே வந்துடலாம் அப்படிங்கிறதான் பேச்சு. ஆனால் வந்து கம்ப்ளீட்டாக லெஃப்ட் ஃபீல்ட்லேருந்து அங்கே காங்கிரஸ் வந்தாங்க. ஓகே, அது ஆரம்ப கட்டத்தில் காங்கிரஸ் அங்கே வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவ்வளவு தெளிவாக இல்லை. லீடர்ஷிப் ப்ராப்ளம் இருந்தது பிஜேபிக்கு. இப்போ பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் அப்படின்னு வரும்பொழுது அந்த லீடர்ஷிப் ப்ராப்ளம் கிடையாது. யார் சீஃப் மினிஸ்டருங்கிறது இல்லைங்க, யார் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற டிஸ்கஷன் வரும்பொழுது அந்த வாக்குகள் பிஜேபியிடமிருந்து பிரிந்து போன வாக்குகள் கூட திரும்ப மீண்டும் அங்கே வந்திருக்கு. அதுதான் இது காண்பிக்குது. ஸோ கிளியர்லி வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒன்றும் ஒயில்டாக இல்லை. ஒயில்டு எப்படின்னா 17 சீட்டில் 15 சீட்டு பிஜேபி அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்லலாம். பிஜேபி இங்கே கான்ஸ்டன்ட்டாக கன்சாலிடேட் பண்ணிட்டு வருது. போன தடவை 4 சீட் வாங்கியிருக்கு, 0ல் இல்லை, 4 சீட் வாங்கியிருக்கு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல தான் அவர்கள் நகர்ந்து அவர்களுடைய வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து சிரிக்கிறதுக்கோ இதில் கேலி பேசுறதுக்கோ ஒன்றும் கிடையாது. இது வந்து உங்களுடைய எக்ஸிட் போல்லேருந்து வருது. இல்ல அமித்ஷாவுடைய நம்பர் மாதிரி அள்ளி தெளிக்கல. இல்ல தெலுங்கானால காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. அப்படியான சூழல்ல காங்கிரஸ் அங்க கர்நாடகாலையும் காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வந்திருக்கு. கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து சில மாதங்கள் கழித்து தானே இப்ப நாடாளுமன்ற தேர்தல் வருது. உங்களுடைய ஃபிகர்ஸ் என்ன சொல்லுது? அங்க 23 to 26 பிஜேபிக்கு வரும் அப்படின்னு. அதாவது பாரதிய ஜனதா தோல்வி அடைந்து கடுமையாக தோல்வி அடைந்த ஒரு மாநிலத்தில். அப்ப அங்க இது நம்ம வந்து எப்படி மக்கள் எந்த தேர்தலுக்கு எப்படி வாக்களிக்கிறாங்க, கிரவுண்ட்ல என்ன மாதிரி மாற்றம் வருது, இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். அதாவது இப்போதான் காங்கிரஸ் ஆட்சி அமைத்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒரு கன்சிடரேஷனே கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2019 மக்களவை தேர்தலுக்கு 4 மாதத்துக்கு முன்னால் மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் இந்த 3 மாநிலத்திலும் பிஜேபி ஆட்சி இழந்தது. காங்கிரஸ் தான் ஆட்சி அமைத்தது. ஆனால் இந்த 3 மாநிலத்திலும் மக்களவை தேர்தலை பிஜேபி ஸ்வீப் பண்ணியது. அதுக்கு நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கு. ஸோ காங்கிரஸ் ஆட்சி அமைச்சா காங்கிரஸ் தான் எல்லாமே ஜெயிக்கணுங்கிறதுலாம் கிடையாது. எந்த தேர்தலுக்கு ஓட்டு போடுகிறோம் அப்படிங்கிறது முக்கியம். இன்னொரு விஷயத்தை இங்க உதாரணத்துக்கு சொல்ல விரும்புறேன். 2019 ஒடிஷால சட்டப்பேரவை தேர்தலும் மக்களவை தேர்தலும் ஒரே நாள் நடக்குது. அங்க வந்து ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தரும் 2 EVMல ஒரு இதுல வந்து லோக்சபாவுக்கு இன்னொன்று சட்டப்பேரவைக்கும் போட்டு போறாங்க. ஆனா 2 ரிசல்ட் வெவ்வேறு விதமாக இருந்தது. லோக்சபா எலெக்ஷன்ல ரொம்ப நல்ல 21க்கு 8 ஜெயிச்சது பிஜேபி. அதே நேரத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் வெறும் 20% தொகுதி தான் ஜெயிக்க முடிஞ்சது. பிரமாதமான ஒரு லெவல்ல பிஜு ஜனதா தளம் ஜெயிச்சது. மக்களுக்கு வந்து ஒரே நாள்ல நீங்கள் தேர்தல் நடத்தினாலும் நாம் எதற்காக வாக்களிக்கிறோம் அப்படிங்கிற அந்த முதிர்ச்சி மக்கள்கிட்ட இருக்கு. அதுக்கேற்றபடி தான் அவங்க வாக்களிக்கிறாங்க. சரி, ஓகே, நம்ம தொடர்ந்து பேச இருக்கிறோம். அதே நேரத்தில் மற்ற மாநிலங்களுக்கான முடிவுகளும் தற்போது கிடைக்க பெறுகிறது. அது குறித்தும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்களை பீகாரில் மொத்தம் உள்ள 40 தொகுதிகளில் முதல் 3 கட்டங்களில் 14 தொகுதிகளுக்கான வாக்குப்பிரிவு நடைபெற்றது. அதில் என்டிஏ கூட்டணி 10லிருந்து 13 இடங்கள் வரை கைப்பற்றும் என்றும், ஆர்ஜேடி கூட்டணி 3லிருந்து 6 இடங்கள் வரை கைப்பற்றும் என்றும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. பீகாரிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆதிக்கம் இருக்கிறது. அதாவது 40ல் 14 அப்படிங்கிற அந்த நம்பர்ல கிட்டத்தட்ட 10லிருந்து 13 14ல் ஒரு ஸ்வீப் அப்படிங்கிற நிலைமை அங்க என்டிஏ கூட்டணிக்கு இருக்கிறது பார்க்கிறோம். இந்த 3 ஸ்டேட் பார்த்திருக்கும். மேற்கு வங்கம், பீகார், உத்தரப்பிரதேசம், அந்த ஃபர்ஸ்ட் 3 பேஸ்ல உங்களுடைய பார்வை பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு நல்லா சொன்னேன், அமித்ஷா வந்து எங்கெங்க இருந்து நம்பர்ஸ் கிடைக்கும்னு சொன்னார்னு. அவர் சொன்னதுல வெஸ்ட் பெங்கால் இருந்து உத்தரப்பிரதேஷ் இருந்தது. கிட்டத்தட்ட அந்த 2 ஸ்டேட்லயும் ஸ்வீப் மாதிரி இருக்கு. திரிணாமுல் காங்கிரஸ் காட்டில எட்ஜ் ஓவர் பிஜேபிக்கு போய் கொண்டு இருக்கிறது. அப்படின்னா அது எப்படி? போன தடவை 18 தொகுதி பிஜேபி ஜெயிச்சது, 22 திரிணாமுல் காங்கிரஸ். இப்போ இந்த ரேஞ்சில் போச்சுன்னா பிஜேபி வந்து நிச்சயமா 26 தொகுதிகள்லேருந்து 30 தொகுதிகள் வரை ஜெயிக்கும். இதைத்தான் அமித்ஷா கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல இருந்து எங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும்ல. அதே போல இப்போ சொல்றேன்,
இதே ரேஞ்சில் இப்போ நீங்கள் என்ன கொடுத்துருக்க இதே மாதிரி போச்சு அப்படின்னா யூபியில் வந்து 70லேருந்து 75 தொகுதிகள் வரைக்கும் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்கும். இதைத்தான் அமித்ஷா வந்து கால்குலேட் பண்ணார். அதுக்கப்புறம் பீகார், இந்த பீகாரை பொறுத்தளவில் எப்படின்னா நீங்கள் கருத்து கணிப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. அதாவது நிதிஷ்குமார் உள்ள வராத வரைக்கும் கிட்டத்தட்ட பீகாருடைய கெமிஸ்ட்ரியே வேறையா இருந்தது. அப்போ அவர்கள் இந்தி கூட்டணி அதிகமா ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரியா இருந்தது. அதே போல நிதிஷ்குமார் வந்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட கருத்து கணிப்பு எல்லாமே 40க்கு 33 வரை என்டிஏ கைப்பற்றும் என்று கூறின. கிட்டத்தட்ட அதே ரேஞ்ச அதை தொட்டு தான் போகும்னு நினைக்கிறேன். கருத்து கணிப்புக்கு இந்த எக்ஸிட் போலுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். ஷபீர், உங்களுடைய பார்வை என்ன இந்த 3 ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும்? ஃபர்ஸ்ட் 3 ஃபேஸ்ல நடைபெற்ற அந்த எக்ஸிட் போல் முடிவுகளை பார்க்குறோம். இல்லை, இது இன்னும் ஃபைனல் நம்பர்ஸ் வரல. பட் இந்த நம்பர்ஸை வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு பீகார் கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக இருக்குது. உங்களுக்கு 14 தொகுதியில் 13 தொகுதி பாஜகவுக்கு போகிறது, பாஜக கூட்டணிக்கு போகிறது அப்படின்னும் போது லிட்ரலி அப்போ எல்லா தொகுதிகளையும் அவங்க தான் வந்து ஸ்வீப் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு தான் வரும் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு அங்கே இருந்த கள நிலவரம் அப்படின்றது முற்றிலும் வேறு விதமாக இருந்தது. பிரச்சாரங்களில் அப்புறம் வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் இஷ்யூஸ் வந்து அந்த 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 தேர்தல் களத்தை டாமினேட் பண்ணியிருக்கு. ஸோ அப்படி டாமினேட் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு நிதிஷ்குமார் மீது இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து பாஜகவுக்கு கூடுதல் பலமாக அமைந்திருக்குமா அப்படின்றது ஒரு கேள்வியாக தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் வர்றது கொஞ்சம் have to take it with a pinch of salt அப்படின்னு. இல்ல ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம். அதாவது வந்து பீகாரை சொல்றப்போ கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அது ஆக்சுவலாக எக்ஸாஜரேஷன் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா இதே போல் 2019 நிதிஷ்குமாரும் பிஜேபி கைகோர்த்து இருந்தபோது 40க்கு 39 தொகுதிகள் என்டிஏ ஜெயித்தது. இப்போ ஒருவேளை நிதிஷ்குமார் வெளியில வந்திருந்தா வேற விதமா இருந்திருக்கும், கம்ப்ளீட்டா வேற விதமா இருந்திருக்கும். நிதிஷ்குமார் இருக்கிறப்போ போன அளவுக்கான ஃபிகரே வரலாம், எப்படினாலும் ஒரு 33 to 35 வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு.